ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரேட்டு இருக்கும், அதே மாதிரி வின்னிங்கும் கரெக்டாக வந்துடும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த 035 அப்படின்ற நம்பரில் தான் நம்ம இன்றைக்கி நம்பர் எடுத்தோம். ஓகேவா? அதில் 2 நம்பர் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ஏ போர்டில் 3 வச்சு சி போர்டில் 5 வச்சு 305 அப்படின்னு தான் எடுத்தோம் மெயினாக. அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 253 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இது எப்படி வந்திருக்குன்னா, இந்த 46 பாருங்கள், இந்த ஏபியில் இருக்கிற 46 இங்கே ஏபிலே 46 அப்படின்னு வந்தது. அதுக்கடுத்து பாருங்கள் 97 அப்படின்னு இங்கே ஏபியில் இருக்கிற 97 இங்கே பிசியில் 79 அப்படின்னு திரும்புது. முதல்ல 2 டைம் வந்து ஏபியிலிருந்து வந்த நம்பரு இங்கே ஏபிலையும் பிசிலையும் வந்துச்சு. இப்போ ஏசியில் வரணும். அப்படி பார்த்தாலுமே ஏசியில் இந்த 31 அப்படின்ற நம்பர் 13ன்னு வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்கிற 32 எடுத்து இங்கே ஏசியில் 23 அப்படின்னு வந்திருக்கு. போன மாதம் ஏபியில் 25, இந்த மாதமும் ஏபியில் கரெக்டாக அப்படியே 25 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 25ன்ற நம்பரு ஏபியில் வரும் அப்படின்னு நான் ஏதோ ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 75, 75, 25 அப்படின்ற நம்பர் வரணும். அதே மாதிரி கரெக்டாக வந்து 25 அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி இந்த 75, 45 அப்படின்னு வந்த உடனே இந்த ஒரு 2 நாளில் வந்து 25 வரும்னு எதிர்பார்த்தேன். அது வராதனால அப்படியே மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக 25 அப்படின்னு வந்துச்சு. சரி பாருங்கள், முடிஞ்சிச்சு. அது பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த பாருங்கள், இந்த 75க்கு நமக்கு 57, இந்த 25க்கு டைரெக்டாக 25, இந்த கேப்பில் 95 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 95 நமக்கு டைரெக்டாக ஏபியில் 95 அப்படின்னு அடிக்கலாம். அதாவது இந்த இடத்துல சார்ட்டில் இன்னும் வரல. அதாவது 1ஆந்தேதி இந்த நம்பரு ஏபியில் ஒருவேளை இந்த 95 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக அடிக்கலாம். அப்படி 95ன்னு வரும்போது நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 79க்கு மேலே 63 இருக்குது. இந்த 63க்கு அதில் ஒரு நம்பர் பி போர்டில் குறைச்சிங்கன்னா இங்கே 53ன்னு வரணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும்போது இந்த 7ன்ற நம்பர் அப்படியே சி போர்டில் இறங்கலாம். 7ன்ற நம்பரு இறங்கும்போது இந்த 47ன்றல ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடித்தாலும் 97 ஏசியும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த 97 இல்லைன்னா இந்த பிசியில் இருக்கிற 47க்கு ஒரு நம்பர் கூட்டி 57 அப்படின்னுமே பிசியில் அடிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதத்தில் பாருங்கள் இந்த நம்பரு இங்கே பாருங்கள் 95, 85, 75. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 57, 25 அப்படின்னு இருக்குது. இந்த 75க்கு தான் இந்த 52, 25 அப்படின்னா, அதுக்கு மேலே பாருங்கள் 85, இந்த 95 அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருவேளை அந்த 95ன்ற நம்பரு இங்கே ஒருவேளை வரலாம். 95ன்ற நம்பரு 95ன்ற நம்பருக்கு 7ன்ற நம்பர் செட் ஆச்சுன்னா 957 அப்படின்ற நம்பருமே வரலாம். பாருங்கள் 957 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள் 528 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே 253 அப்படின்னு வச்சா, அது கீழே பாருங்கள் இந்த பிசியில் இருக்கிற 28 ஏபியில் 82 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே நமக்கு இந்த 53 ஏபியில் 35 அப்படின்னு வச்சு அடிக்கலாம். ஏபியில் 35. அப்படி இல்லைன்னா இந்த 52க்கு இங்கே நமக்கு 25ன்னா அது கீழே இருக்கிற 82 டைரெக்டாக நமக்கு இங்கே ஏபி 82 அப்படின்னு நம்பர் வச்சு இந்த 7ன்ற நம்பர் சி போர்டில் வச்சா 827 அப்படின்னுமே வரலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 528க்கு நமக்கு 253ன்னு வரும்போது இந்த 822க்கு நமக்கு 827 அப்படின்னு டைரெக்டாக அடிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 253க்கு இப்போ வந்துமே கரெக்டாக 253 தான். இந்த 528 நமக்கு கரெக்டாக 258 அப்படின்னு அடிக்கலாம். இது எந்த மாதிரி மெத்தட் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 068, இங்கே 068 கீழே 408. இந்த மெத்தட் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அது நம்ம ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு நம்பர் டைரெக்டாக அடித்தாங்கன்னா அது கீழே இருக்கிற ஏபி நம்பரை திருப்பி வச்சு சி போர்டு அப்படியே நிறுத்துவாங்க. அதுதான் கேமு. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே ஆப்போசிட் வந்திருக்கு. அப்படியுமே பார்த்தாலுமே அது 8ன்ற கணக்கு தான். அப்போ பார்க்கும்போது 253க்கு நமக்கு டைரெக்டாக 253ன்னே வந்திருக்கு. அப்போ இந்த 528ன்ற நம்பர் 258 அப்படின்னுமே அடிக்கலாம்.
ஓகேவா? பாருங்கள். இந்த 258 மேக்ஸிமம் வந்து 5, 7ன்ற நம்பரு கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ரேட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும்.